போலீஸ்கார் என்னை விட்டுருங்க, நான் எதுவுமே பண்ணல சார். சார் எதுக்கு என்ன சொல்கிறீங்க? நான் ஒன்றுமே பண்ணலையே சார். சார் ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார், விட்டுருங்க சார், நான் எதுவுமே பண்ண அடப்பாவீங்களா. ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நான் ரிவெஞ்ச் எடுக்காமல் விட மாட்டேன்டே. ஸோ ஹை கைஸ், வெல்கம் டு ஆல்வின் ஜி ப்ரோ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, இந்தியன் பைக்கிங்கில் ஒரு பிராண்ட் நியூ கண்டென்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். என்ன கண்டென்ட் அப்படி பார்த்தீங்கன்னா, பேங்க் ராபரி பண்ண போகிறோம். ஸோ அப்புறமா வீடியோ பார்க்கலாம், மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிராண்ட் நியூ கண்டென்ட் கைஸ். என்னடா இது, இந்த போலீஸ் வேறு இப்படி பண்ணிட்டான், எனக்கு கடுப்பாக இருக்குங்க. அவனை வர கோத்துக்கு இப்படி கண்ணு வச்சு டமல் டமல்னு சொன்ன போல இருக்குங்க. அவனை எக்ஸசைஸ் பண்ணி ரிவெஞ்ச் எடுக்கலாமா இல்லை அப்படியே ரிவெஞ்ச் எடுக்கலாமா இல்லை எப்போயோ போய் ரிவெஞ்ச் டே உன்னைய அப்பா அவங்கள இந்த ஸ்டேர்ஸ் கூட சரி பண்ணுதுங்க. ஏய் எனக்கு தான் நீ கூட என்ன பண்ணுவேன் உன்னை இந்த வாங்கிக்கோ. நான் தானே உன்னை கட்டினேன், எனக்கே வா. இரு நான் அந்த போலீஸ் மேலே காண்ட இருக்கேன். அவங்க ஏதாவது பண்ணியே அவனுமே அவனை இருங்கடா இப்போ வரண்டா. அப்பா அடி 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 ஏடா குரங்கு வைத்தெல்லாம் காமிக்க வைக்கிறீங்க என்ன? டி நான் கேங்ஸ்டர்ரா, என்ன போய் இப்படி பண்ணுறீங்களே. சரி இருங்க, நம்மளோட ஒரு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணலாம். போடுறா நம்பரை, இருங்க மறந்துச்சு. ஓகே கால் பண்ணலாம். ஹலோ 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 டி 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 கட் பண்ணிட்டாங்க காலை. இருங்க இன்னொரு நம்பர் இருக்குது, அதுக்கு கால் பண்ணலாம். ஹலோ யார் பேசுகிறது? டேய் இன்பா சொல்கிறோம். டேய் என்னை வந்துட்டு ஒரு பேங்க் ராபரி பண்ண போகிறேன்டா, எனக்கு கொஞ்சம் கன்லாம் வேணும். சரிடா உன் வீட்டில் நான் வச்சிடுறேன், அப்புறம் பார்த்துக்கோ பாய். அடா பாய் அப்புறம் வச்சுக்கிறியா? சரி விடுங்க, என் ஃப்ரெண்டுன்னு அப்படி தான். சரி நம்ம இப்போ பிளான் போடலாம். எட்ரா மேப்பை ஒட்ரா பிளானை. இப்போ வந்துட்டு இந்த ப்ளூ டாட்லாம் இருக்கிறதெல்லாம் போலீஸுங்க, அந்த பி தான் வந்துட்டு பேங்க்கு. இதில் லெஃப்ட் சைடில் ஒரு இது இருக்கா, அதான் வந்துட்டு அந்த சேஃப் லாக்கு. இப்போ நான் எப்படி எடுக்கணும்னு சொல்கிறேன். ஸோ இப்போ ஏஜிபி இருக்குல்ல, அதுதான் நம்ம. இருங்க நான் ரூட்டை போடுறேன். நேராக போய் லெஃப்ட் எடுத்து இந்த இல்லை அந்த பக்கம் வேணாம், இந்த போலீஸை பண்ணுங்க. அவன் தாண்டி ஃபஸ்ட்டு இந்த போலீஸை அடிக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு அந்த பக்கம் போய் அந்த போலீஸை அடிக்கணும். ஆனால் அதுக்கெலாம் டைம் இருக்குமா தெரியல, பார்ப்போம். சரி ஓகே, இப்போ இதுதான் நம்மளோட கரண்ட் பிளான். இப்போ உள்ளே போயிட்டு அந்த சேஃபை திருடணும், அவ்வளோதாங்க. இதுதாங்க செம்ம பிளானு. ஓகே இப்போ வந்துட்டு நம்மளுக்கு ராபரி பண்ணோன்னா இந்த மாதிரி டம்மி கார்லாம் வேணாம். இருங்க இந்த காரை முதல்ல வச்சு விட்ணும். இருங்க எட்ரா AK-47 வச்சு விட்றா காரை. டமால் டமால். ஏய் டா இரு இந்த பாம்பு வெடிக்க வைக்கிற வெடிக்காது எடுக்கு. இருங்க ஐயோ இருங்க வரேன். ஓகே இப்போ வெடிக்க வைப்பேன். இப்போ என்ன பண்ணுவேன் ஏய் இருங்க, நம்ம ஒருத்தர் கால் பண்ணி சொல்லிடலாம். கால் பண்ணுறா 898898. ஓகே கால் பண்ணலாம். சார் எனக்கு வந்துட்டு ஒரு ஆடி கார் வேணும். பிளாக்கு. ஓகே சார் ஒரு நல்ல காராக கொடுங்க. ஓகே ஓகே நீங்கள் வந்துடுமா? சரி சார் ஓகே சரி. கார் வர வரையும் வெயிட் பண்ண வேண்டியது தான், அவர் எப்போ வருவாரோ. வந்துருச்சுங்க அதுக்குள்ளே. இப்போ பிளாக் ஆடி செம்மையாக இருக்கிட்டு இருங்க, எகிரி போய்டுங்க. செம்மையாக இருக்குல்ல காரு. ஸோ அப்புறமா வீடியோ பார்க்கலாம், மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்கள். ஓகே இதுதான் நம்மளோட காரட்டுக்கு. டேய் போடா கிட்ட. டேய் என்னடா ஆச்சு? டி என்னடா உள்ளே போயிட்ட? வெளியே வாடா. மாட்டிக்கினாங்க உள்ளே. இருங்க நான் இதை கொஞ்சம் கட் பண்ணிடுறேன், வச்சுக்காதீங்க கைஸ். கட் பண்ணிடுறேன் இது மட்டும். ஓகேங்க இப்போ வந்துட்டு கார் எடுக்கலாம். எடுறா காரை இப்போ இறங்கடா கீழே. பிளாக் காடி செம்மையாக இருக்கா காரு, மாஷா ஸ்டைல் ஆகிட்டா. சரி ஓகே நம்ம போயிட்டு ட்ரக்கு கார், நீ வந்துட்டு உன் ட்ரக்கை எடுத்துகிட்டு போயிடு, இல்லை நானே சுட்டுருவேன். அந்த மாதிரி இருக்கட்டும். சரி நம்ம போயிட்டு நம்ம வெப்பன்ஸ் டூல்ஸ் எல்லாம் இருக்குங்களேங்க, இதெல்லாம் பேக் பண்ணி வச்சுக்கலாருங்க. நம்ம பெட்டு மேலே அரேஞ்ச் பண்ணுறோம். ஓகேங்க ஒரு வழியாக பேக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம், நம்ம நாளைக்கு காலைல தான் திட்ட போகிறோம். ஸோ இப்போ வந்துட்டு இருங்க கொஞ்சம் சாவி எடுத்துக்கலாம் கார் சாவி. ஓகே இப்போ வந்துட்டு நல்லா படுத்து தூங்கணும், வேறு வழியே இல்லை, ஏன்னா போர் அடிக்கும். சரி அரோ நினைக்கிறேன். சரி ஓகே தூங்கலாம். நான் வேலை டேய் என்னடா அது, என் வீட்டுக்கு முன்னாடி மரம் இருக்கு, எவன்டா வச்சவன் மரத்தை? டேய் என்னடா இது இவ்வளோ மரம் இருக்கு, என்னங்க இது? அப்டேட் பண்ணிருக்காங்களே, நான் வீட்டு முன்னாடி மரம் வளரணும்னு. என்னடா இது, எப்படிடா போக வைக்கணும் இதை? வேறு வழியே இல்லை.
சுட்டாலாம் வேலைக்கு ஆகாது, வெடிக்க வச்சு தான் ஆகணும் போலையே. டி டி என்னடாச்சு? ஐயோ மரக்கிளையில் மாட்டிக்கினங்க. டி 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 என்னடா இது? ஐயோ இப்படி ஆவன் தெரிஞ்சுருந்தா நான் என்ன பண்ணலாம்? சரி விடுங்க, வேறு வழி இல்லை. இருங்க, இப்போ வேறு வழியே இல்லை. ஸ்டிக்கி பாம்பு எடுத்து எல்லாத்தையும் தூக்கி போடுறா 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 போடுறா. வாங்கிக்கோ, நான் வாங்கிக்கோ, நான் வாங்கிக்கோ, நான் வாங்கிக்கோ. இந்த 6 ஸ்டிக்கி பாம்பையும் வெடிக்க வச்சாதான், வேறு வழியே இல்லை. வெடிக்க வச்சாச்சு. ஓகே, எல்லாம் வெடிஞ்சிருச்சா? தம்பி தம்பி எப்பா எல்லா மரமும் விழுந்துச்சுரா ஒரு வழியா. ஆனாலும் இங்கே நிறையா மரம் நட்டு வச்சுருக்கானுங்க. முதல்ல நம்ம கார் எடுத்துகிட்டு இங்கே டே முதல்ல கார் எடுத்துகிட்டு கிளம்பணும்டா. தள்ளுங்கடாப்பா. ஸ்விம்மிங் பூலில் கூட இந்த கார்லாம் பறந்துடுச்சட்டுக்கு. நம்ம போய்ட்டு முதல்ல நம்ம கார் எடுப்போம். என் காரு இருங்க, முதல்ல இதெல்லாம் போக வச்சு ப்ரூ போங்க நாங்கிட்டு. ஆமாம் என் காருங்க, ஒரு நிமிஷம். காரு டேய் என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க என் காரை? சர்வீஸ் சென்டரில் தூக்கி வச்சு அப்கிரேட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கீங்களேடா என் காரை. எப்படிடா எடுப்பேன் என் காரை? இப்போ சுட்டாலும் இல்லை வெடிக்க வச்சாலும் என் கார் வெடிஞ்சிருமே. என்னடா பண்ணுவேன்? சுட தான் முடியும், கார் கண்ணாடி போயிருமே. இப்போ தானே வாங்கினேன் காரை. எடா பாவீங்களா பாவீங்களா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? எப்படிடா எடுப்பேன் பாருங்க. நான் ஆக்சிலேட்டர் செம்மையாக போட்டு அழுத்துறேன், ஆனாலும் வரமாட்டேங்குதுங்க. சைடில் பார்த்தா தெரியும். சரி என்ன பண்ணுறது? எனக்கு செம்மையாக கோவம் வருதுங்க உண்மையிலே. ஸ்டிக்கி பாம்பும் போட முடியாது. மினிகன் வச்சு சுட்டு பார்க்கலாமா? இருங்க பேட்டாஸ்மா ஒரு சாத்தா ஓடிது. அதுக்கு மேலே தெரியாதா? சரி விடுங்க, ஏதோ ஒன்று சுட்டு வச்சு. இருங்க நான் வாங்கிக்கோ. இருங்க பார்க்கலாம். இல்லை வேறு வழி இல்லை, நம்ம ஒரு கால் பண்ண வேண்டியது தான். சரி ஹலோ சார், வீட்டில் ஒரு பிரச்சனை சார், ஜேசிபி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஓகே சார், பாய் சார். இன்னும் வந்துடுவார். இருங்க. இதுக்கெல்லாம் ஜேசிபி தாங்க. ஜேசிபி அண்ணன் என்னடா நினச்சிங்க? ஜேசிபி பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. இருங்க மேலே வண்டியை திருப்பிக்கிறேன், அதுக்கப்புறம் தான் நடக்கும். நல்லா திருப்பிக்கின்னு உங்களுக்கெல்லாம் இருங்கடா. வந்துட்டேன்டா. இருங்க எல்லா பட்டனும் என்ன பட்டன் செக் பண்ணிக்கிறேன். சைடில் என்ன ஊற்றுறது, டயரு, இது என்னது, கீழே என்ன ஊற்றுறது, மண்ணு தோன்றது. எப்பா வேணாம்ப்பா, இந்த பக்கம் பாருங்கள். கேமரா நோத்துறேன். இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். இருங்க கரெக்டாக இப்படி வச்சுட்டு வேணாம். ஓகே இப்படி வச்சுட்டு. ஓகே என்னடா தூக்க சொன்னால் சொரிஞ்சு விட்ற மரத்துக்கு. என்னடா சொரிய வாடா சொன்னாங்க உன்னை மரத்துக்கு. ஐயோ இது கஷ்டமாக இருக்கும் போலங்க. எப்படிடா எடுக்கிறது? இருங்க நான் நல்லா ட்ரை பண்ணி பார்க்குறேன். பண்ணுற போட்டு வாங்கிக்கோ. அப்பா ஒரு வழியாக எடுத்தாச்சுங்க எல்லாத்தையும். 3 மரத்தையும் எடுத்து அங்கே போட்டாங்க. நம்ம வந்துட்டு நம்ம பிராண்ட் நியூ ஆடி கார் எடுத்துடலாம். எடுக்கும் போது கொஞ்சம் சாதாரணம் இருக்கும், கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. சரி நம்ம போய்ட்டு நம்ம கார் எடுக்க வேண்டியது. எடுற கார் ஐயோ அந்த பக்கம் ஏறணும்ல. சாரி கேஸ், ஐ ஃபர்காட் அபவுட் இட். ஓகே இருங்க. ஓகே எடுறா காரை. டாட்டா எத்தா போகலாம்ல டாட்டா மரமே சார். ஜீப்ரோ யார்? அல்வின் ஜீப்ரோ தாங்க சொன்னார். அல்வின் ஜீப்ரோ எப்போடி? டே என்னடா? இல்லைங்க இது அதுவாக வளரல, எவனோ சதி பண்ணி வச்சுருக்கான். அது எப்படிங்க கரெக்டாக என் வீட்டு என்ட்ரன்ஸில், இந்த வெளியே போகிற என்ட்ரன்ஸில் என் கார் 3ல் மட்டும் இப்படி கரெக்டாக இவ்வளோ மரம் வளர்ந்துருக்கும்? எவனோ பண்ணுற சதி தாங்க இது, எவனோ பண்ணுற சதி தான். என்ன பண்ணலாம்? இப்போ என்ன தான் பண்ண முடியும்? இத்தனை மரம் இருக்கே. மினிகன்னை வச்சு சுட்டாலும் ஒன்றும் ஆகாது, ராக்கெட் லான்ச்சர் வச்சு போட்டாலும் ஒன்றும் ஆகாது. இருங்க சுட்டு பார்க்கலாம். நோ எஃபெக்ட், ஒன்லி ஹெல்த்து. இருங்க வேறு வழியே இல்லை, இவரை விட்டா. இவரை இப்போ கூப்பிட்டே ஆகணும். வாங்க சார். ட்ரக்கு இதா மரமே இப்போ வரேன் பாரு. இந்தா வாங்கிக்கோ. ஆம்பட்டு தான் செம்ம கைஸ், செம்ம. ஒரு வழியாக ஆயிடுச்சு, தள்ளியாச்சு. மரம்லாம் எங்கே போச்சுன்னே தெரில. ரெடி அது தள்ள போச்சுன்னு பார்த்தா நீயுமாடா. சூப்பர் போ. சரி ஓகே இருங்க. இப்போ நான் பேங்க் ராபரிக்கு ரெடி கைஸ். இப்போ நம்ம போயிட்டு என்ன பண்ணலாம்?
நம்ம கார் எடுத்துகிட்டு நேராக அந்த ராபரி இடத்துக்கு போயிடலாம். ஸோ ஓகே, டேக் த கார். நான் எடுறா தம்பி. ஓ இந்த பக்கம் இல்லை, சார் எல்லாம் மறந்து போச்சுங்க. சரி இருங்க, பேக் வந்துட்டு ஃப்ரண்ட்டு போயிட்டு அப்படியே கொஞ்சம் யூட்டர்ன் போடுறதுனா கஷ்டங்க ரொம்பண்ணா. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம அந்த இருங்க லெஃப்ட்டில் திரும்பி இது மேலே ஏறி அந்த பக்கமாக இறங்கி அப்படி போகலாம். ஸோ ஓகே இருங்க, ஸ்கிட்ட போடு. ஓகே அங்கே இருக்கலாங்க, அதுதான் அந்த பேங்கா. அது பேங்கா இல்லை எது பேங்கடா? இதான் பேங்கான்னு டவுட்டாக இருக்கு. அதுவும் இருக்குமோ, இருங்க போய் பார்க்கலாம். இல்லைங்க அது இல்லை இதுவாக தான் இருக்குமோ. என்னடா குழப்புறேன்னு எனக்கே குழம்பிடுச்சுங்க. இந்த பக்கம்டா பரவாயில்லைங்க, இதுக்கு போகலாம். இதுக்கு பேசாமல் பருத்தி மூட்டை குடவுன்லேயே இருந்துக்கலாம்ல. சரி விடுங்க. ஐயோ இந்த அக்கா வேறு ஏற்றிட்டேனே. அக்கா போய் பேங்க் கதவை தட்டுங்கக்கா, போங்கக்கா. நான் தட்டினா தான் கூட பண்ணுறானுங்க. ஓகே, அந்த அக்கா தட்டிச்சு, அப்போ கூட வரல. இப்போ நம்ம போய் தட்டிட்டு ஓடிடலாம். இருங்க இப்போடா எனக்கு கன்னெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கலாம். இருக்குது எனக்கு AK-47 எடுத்து முதல்ல இந்த காரை சுட்டணும். அடையாளம் எல்லாம் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு கூட வருவாங்க. இருங்க ஸ்ட்ரெயிட்டாக லாக் அண்ட் வச்சுருச்சு, வச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம பிளான் என்னென்னா தட்டிட்டு ஓடணும். இதுக்கு பேர் ராபரி இடம்னு கேட்டிங்கன்னா வெயிட் அண்ட் வாட்ச் தட்டிட்டோன்னா ஓடு கைப்பில் ஓடு. இங்கே ஒழிஞ்சிக்கலாம். ஓகே, எவன்டா அவன்? ஓ இந்த அக்காவாக இருக்கும். இந்த அக்காவுக்கு இதே வேலை, டெய்லி தட்டும் கண்ட்ரி. அப்பா அந்த அக்கா இல்லை நம்மன்னு நம்பிட்டான். இருங்க மறுபடியும் இருங்க. இந்த வாட்டி ஒரு ஸ்டிக்கி பாம்பு எடுத்து போட்டுடலாம். கீழே போட்டு டக் ஓடுற கைப்பில் ஓடுற. டேய் சீக்கிரம் ஓடுறான், அவன் வந்துட போகிறான்டா. ஓடுறா. அப்பா டேய் எவன்டா அவன்? என்னை வெறுப்பேற்றிட்டு இருக்கவன். இங்கிட்டு இருக்கீங்களா சாரு? டேய் தம்பியே என்னடா? நான் வாங்கிக்கோ. ஐயோ கண்ட்ரி பிரிட்ஜ் யாருக்கிட்ட போச்சா? இப்போ பாருங்க, இப்போ போகிறேன்டா பேங்க்குள்ள. ஓப்பன் த டோர். ஏண்டா ஓப்பன் பண்ணாட என்னடா ஆச்சு உங்களுக்கு? பேங்க்குள்ளே வந்துட்டோம்ல. இனிமேல் கச்சாரி தான்டா. டாங். போலீஸ்க்கெல்லாம் ரிவெஞ்ச் எடுக்க வந்துட்டோம்ல. டாங். என்னடா ஒன்றையுமே காணோம், நான் பாட்டு கத்தின்னு இருக்கேன். வந்துட்டானுங்கல்ல கச்சேரி. இப்போ தான் ஆரம்பம். வாங்கிக்கோ. இல்லை பிஸ்டல் பத்தாது. இருங்க AK-47 வாங்கிக்கோ. இல்லை இது கூட பத்தாது. அந்த வாங்கிக்கோ. செம்மகன்றா மினிகன்றா. வாங்கிக்கோ. போடு 2 ஸ்டார் வந்துச்சு. 3 ஸ்டார் தானே வரும். ஏதோ பரங்கடா 3க்கு போங்கடா. ஒருத்தன் வெளியே போயிட்டான். இந்த அக்கா இங்கேயே இருக்குது. இந்த அக்கா போயிடுச்சு. ஓகே, ரூட் கிளியர். இப்போயாவது போவோம். டான். ஓகேங்க, நம்ம போகலாம். ஒன்றும் நம்மளுக்கு எதிரி இருக்கக்கூடாதுடா. இருந்தால் அது பிரச்சனை. எவன்டா அவன்? இவனுங்களுக்கு இதே வேலையாக போச்சுடா. ஏன்னா அவங்களுக்கு அடிக்கணும் அவள் தானேடா. வாங்கடா இருங்கடா, நானே வரேன்டா. இருங்கடா 5 பேரில் என்ன நினைக்கிறானுங்க பாருங்க. இருங்க மினி என்ன எடுத்து இந்த வாங்கிக்கோ. லைனாக படிக்கிறானுங்க. செம்மடா செம்ம. இருங்க பறந்து போவோமா? போங்கடா. போனி அவ்வளோதாங்க, ரூட்டு கிளியர். ஒருத்தனாடானா காலை நீட்டிகிட்டு இருக்கான். இருங்க இன்னொருத்தர் என்ன பண்ணுறான்? கண்ணாடி தூங்குடான்னு படுத்துட்டாங்க மேலே. யாரா இவன்? என்னடா தான் இங்கேயே படுத்துனான். சரி நம்ம லாக்கருக்குள்ளே போய் முதல்ல எடுத்துகிட்டு வரலாம். இருங்க ஓகே, டேக் த மணி. ஓகே எட்ரா பண்ணதை? டேக் த மணி. ஓகே, இப்போ நம்ம வேலை முடிஞ்சிடுச்சு, வெளியே ஓடலாம். இருங்க வேறு ரூட்டில் போகலாம். என் வழி தனி வழி. உடச்சு விட்றா கைப்புள்ள. இருங்க உடச்சு விட்றா கைப்புள்ள. அவ்வளோதான். எஸ் டான். எப்படி ஜிப்ரோ இருக்கட்டி. என்னடா இதை விட்டு தப்பிச்சாதான். சப்போஸ் நீ செத்தேதான் நீயே தப்பிச்சுக்கூட. என்னடா என்னன்றீங்க? டேய் எடா பவீங்களா, தூக்கிட்டு வந்து இதில் போடுறதே இல்லாமல் திட்டி வேற விட்டாங்க. என்னடா கொஞ்சம் நடான்னு கேட்குறீங்களா? பட் நாங்கள் இது இங்கேருந்து எப்படிங்க தப்பிக்க முடியும்? இங்கே ஒன்றுமே இல்லையே. எப்படி போய் பார்த்தாலும் சாவு நிச்சயம். ஒரு வேளை சாவ சொல்கிறானுங்களா இல்லை செத்ததான்றாங்க. வேறு என்ன பண்ணுறது? எனக்கு தெரிஞ்சு
நம்ம வந்த வழியாக தான் போகணும்னு நினைக்கிறேன். என்னடா சொல்கிற புரியலன்னு கேட்குறீங்களா? இருங்க. இப்போ நம்ம எது வழியாக வந்தோம்? அந்த ஜெட் பேக் வழியாக தானே வந்தோம். அந்த ஜெட் பேக் ஒரு சதி தானே இது. அப்படின்னா அந்த ஜெட் பேக் வழியாக தான் போக முடியும். இதுதான் என்னோடய ஐடியா. சரி இருங்க, முதல்ல நம்ம எல்லாம் சுற்றி பார்க்கலாம், ஏதாவது வழி இருக்கான்னு. ஆனால் ஜெட் பேக்கு எடுத்துகிட்டு போனால் சீட்டிங் ஆச்சு. அது உயிரை காப்பாற்றி சீட்டிங் பண்ணால் என்னடா பிளேயரு அப்படின்னு கேட்பானுங்க. வேணாம், நம்ம சீட்டிங்கே பண்ணலாம். ஓகே, இதை எடுத்துகிட்டு போக முடியுதா? இருங்க எடுத்துக்கலாம். எடுறா. என்னங்க எடுக்க முடியல? இல்லை, நம்ம இதால் தானே வந்தோம். இதை நீ போனி எனக்கு தேவையில்ல. போனேன் வேஸ்ட்டு கண்ட்ரி ப்ரூ. போடான்னு அதை சொல்லி என்ன பிரயோஜனம்? நம்ம இப்போ ஹெல்ப் பண்ணணுமே. ஆனால் இங்கேருந்து எஸ்கேப் ஆகணுமே. எப்படி எஸ்கேப் ஆகுறது? எனக்கு ஐடியாவே இல்லைங்க சுத்தமாக, எப்படி எஸ்கேப் ஆக போகிறேன்னு. வேணா அந்த ஜெட் பேக் வச்சு தான் போக முடியும். இருந்தாலும் அது செட் ஆகுமா என்ன? அது இருங்க, அதுதான் வழி இருக்கு. அதுதான் வழி இல்லைன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, பிளான் போடுற ஐடியா வந்துருச்சு எனக்கு. இந்த ஜெட் பேக் வச்சு தான் போகணும், வேறு வழியே இல்லை. ஜெட் பேக் வச்சு இந்த பக்கம் வரலாம். அதில் இருக்க எனர்ஜி வரையும் வந்துட்டு இங்கேருந்து அந்த பில்டிங்க்கு தாவி அப்படியே கீழே இறங்கிடலாம். அவ்வளோதான் ஐடியா. எப்படி இருக்கு ஐடியா? எனக்கு தெரிஞ்சு சரி பரவாயில்ல விடுங்க, இந்த ஐடியாவும் நல்லா தான் இருக்குது. ஓகே, பிளேயருக்கு சுவிட்ச் ஆகலாம். பிளேயருக்கு வந்தாச்சு. சரி அப்படின்னு அந்த ஜெட் பேக்கே எடுத்து போயிடுவேன். எடுறா அந்த ஜெட் பேக்கை எடுறா. ஓகே, மூவ் பண்ணலாம். என்னடா நான் ஆக்சிலேட்டரை ப்ரெஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனாலும் எதுவும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. என்ன ஆச்சு? பார்க்குறேன் என்ன இது? பாவீங்களா, இவ்வளோ நேரம் பிளான் பண்ணுறதுல வேஸ்ட்டாக போச்சாடாப்போ. சூப்பர். இன்னும் ஒர்க் ஆகலையா? சரி நீ தான் போடா உண்மையில தேவையில்லை. போடா மாட்டியா? வேணா எனக்கு ஐடியாங்க, இவனை தள்ளி விட்டு டப்புன்னு ஏறிக்கலாமா? அப்படி ஏறினா வேணா இது கீழே போவோம்ல, அப்படி நம்ம ஏறணும்னு வச்சுக்கோங்க. அப்போ கிராவிட்டி மூலமாக பறக்கலாம். ஆனால் அது வாய்ப்பா? இருங்க இப்போ பண்ணலாம். இப்போ இறங்க முடியாதுங்க. இறங்க இன்னொரு வாட்டி இப்போ பாருங்க. இப்போ ஏறுறா. ஐயோ இப்போ இறங்க முடியாதுங்க சுத்தமாக. இறங்கினா வச்சுக்கோங்க கீழே தான் விழுவோம் கண்டிப்பாக. என்ன பண்ணலாம்? இறங்கி தான் பார்க்கலாமா? சரி பார்க்கலாம். என்ன நடக்க போகுது? காசா பணமா? இறங்கடா. தான் போகிறோமா? வேறு வழி இல்லை. போடு ஜெட் பேக் இப்போ தாங்க ஒர்க் ஆகுது. இருங்க இந்த சீட்டிங் தானே பண்ண அப்படிங்கிறீங்க. ஜெட் பேக்குங்க சீட்டிங் இல்லை இது. சரி இருங்க ஏறுறா. அவன் எங்கே இருக்கான்? இப்போது ஏறிட்டுருக்கான், ஆனால் எந்த இடத்துல ஏறிட்டுருக்கான்? ஓகே இருங்க, இப்போ ஏறி அப்படியே போயிடலாம். ஓகே இப்போ இறங்கிட்டு ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. ஓகே இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, ஓகே இப்போ வந்துட்டு எனக்கு ஒரு செம்மைய ஐடியா வந்துச்சு. இருங்க, ஜெட் பேக் தேவையில்ல, இல்லை விட்டு போயிடலாங்க. அது எதாவது பிரச்சனை ஆச்சுன்னா யார்? வேணாம் நம்ம இப்போ என்ன பண்ணலாம்? ஏன்டா இப்படி வழுக்குது இது வேறு? ஏன்டா இப்படி? சரி நம்ம போய்ட்டு அது மேலே ஏறிடலாம். அங்கே ப்ளூ கலரில் ஒரு பாக்ஸ் இருக்குங்க, அதனால தான் இப்போ ஏறி போகிறோம். யாஸ் எஸ்கேப் இப்போ போகிறோம். டக்கு டங்கி ஓகே இருங்க, இங்கேருந்து இப்போ குதிக்கணும். அவ்வளோதானே, குதிச்சா போச்சு. குதிச்சிட்றா கைப்புள்ளியே. இருங்க 3, 2, 1 லெட்ஸ் கோ. ஐயோ வலிக்கி விட்டுச்சே. இன்னும் இதை நடக்கக்கூடாது. எப்பா அவன் இன்னொரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. சான்ஸ் கொடுக்க மாட்டேன், நல்லா இன்னொரு சான்ஸ் கொடுத்துருக்கான். பரவாயில்ல, இந்த பாஸ் நல்லா வந்தான். இப்போ குச்சி போகலாமே. குச்சி போடுறாங்க இப்போ இல்லை. ஓகே மோயே இருங்க, இந்த வாட்டியாவது கரெக்டாக போகணும். போயிடு. அப்பா வேறு வழியே லேட்டுக்கு. இருங்க ஒரு சைக்கிள் கொடுத்துருக்காங்க அந்த பாஸ். வேறு வழியில் சைக்கிள் வச்சு தான் போகணும் போல். ஓகே சைக்கிள் வச்சே போகலாம். எடுறா சைக்கிளை. ஓகே இருங்க திருப்பிக்கலாம். ஓகே 3,
2 1 லெட்ஸ் கோ. படா கேபிள இப்போ என்ன நடக்க போகுது? ஜஸ்ட் மிஷிங்க. சரி ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு அப்படியே ஸ்பீடாக போயிடலாம். ஜாலிங்க. இப்போ நம்ம எஸ்கேப் போக போகிறோம். எனக்கு செம்ம ஜாலியாக இருக்குது. உங்களுக்கு ஜாலியாக இருந்தால் ஒரு லைக்கை தட்டி விட்டு கமெண்ட் எதாவது பண்ணுங்கள். சரி ஓகே, இப்போ பாருங்கள். போடா கைப்புள்ள. டே என்னடா டப்பாவீங்களா? என்னடா இப்படி பண்ணிட்டீங்க? ஏன் ப்ரோ? என்ன ப்ரோ, ஒரு அளவு தான் ப்ரோ எல்லாமே. சும்மா பண்ணக்கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன்? ஏன்டா இப்படி பண்ணுறீங்க எனக்கு மட்டும்? சரி, எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. ஆனால் இருங்க. டே நானே கடுப்பில் இருக்கேன்டா. ஏன்டா? சரி, இப்போ என் ஐடியா என்ன, நான் வந்துட்டு டேய் அடா பாவி, இப்படிலாம் வெறுப்பேத்தாதடா சும்மா. நான் வந்துட்டு என்ன சொன்னால், இங்கே ஒரு எல்லோ பட்டன் இருக்குது, அதை கொடுத்தா எதாவது ஆவான்னு நினச்சேன். கொடுத்து பார்க்கலாம் இருங்க, இன்னொரு வாட்டி இருங்க. ஏதோ வருதா பார்க்கலாம். எக்ரி வச்சு போயிடும். ஓகே, என்னோடா இது ரோடு? இவ்வளோ பெரிய ரோடா? சூப்பராக இருக்கே. இவங்க மேலே போய் அதை செம்மையாக இருக்காண்ணா. இருங்க, மேலே போயிட்டு அதை தொட முடியுதா பார்க்கலாம். முடிஞ்சால் நல்லாயிருக்குமே. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணலான்னா வந்துட்டு தொட முடியாது போலயே. சரி பரவாயில்ல, இங்கேருந்து அப்படியே ஓட வேண்டியதான், வேறு வழி இல்லையே. சரி இருங்க அப்படியே போகலாம். அப்படியே இங்கேருந்து இந்த கண்டெய்னர் வரையும் போயிட்டு அங்கேருந்து உள்ளலாம். அதுக்கப்புறம் ஈஸியாக இருக்கும்ங்க. இருங்க. ஓகே, இங்கேருந்து உள்ளலாமா? அவ்வளோதான். ஏன்டா இப்போ ஹெல்த்து குறையாதா கேட்டேன்னு? அதான் ஜெயிக்க வந்துட்டால, அப்புறம் என்ன ஹெல்த்து குறைஞ்சோன்னு குறையின்னு? ஹெல்த்து குறையில. அடா பாவி, இவ்வளோ நேரம் ப்ராங்காடா பண்ணேன் என்ன? இதுக்கு நான் ஈஸியாக எக்ரி குச்சா வந்திருப்பேன் இல்லடா. வந்துட்டேனே. ஓகே சூப்பர், வரல வந்துட்டேன். இருங்க, நான் அங்கே ஏதோ நம்பர் நோட் பண்ணேன். நீங்கள் நோட் பண்ணிங்களா தெரியல, ஆனால் நான் நோட் பண்ணேன். என்ன நம்பரு? எதுவும் நம்பர் வருமே, 9656 ஏதோ வருங்க. 9565. கால் பண்ணி பார்க்கலாம் இருங்க. கால் இட். ஓகே, இப்போ 456. உனக்கு ஒரு கார் வரவங்க. என்ன காராக இருக்கும்? என் காராக தான் இருக்கும் நினச்சேன். புது கார் எதுவும் கொடுக்க மாட்டானுங்களே, அதே காரை தான் கொடுப்பாங்க. பட் பரவாயில்ல, அப்கிரேட் பண்ணியாவது கொடுத்துருக்காங்க, அதுவே பெரிய விஷயம். சரி ஓகே, இது ஏதோ ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்கான்னு நினைக்கிறேன். அந்த இந்தியன் பைக் ஒரு ட்ரிக்கை கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்கள் இந்த ஸ்லோ மோஷன் பட்டனை கொடுத்தா இப்போ பார்த்தீங்களா என்னாச்சுன்னு? இப்போ இன்னொரு வாட்டி கொடுக்குற பாருங்கள், என்ன ஆகுது பாருங்கள். ஜம்ப் ஆகுது, ஜாலியாக இருக்குங்க. இது ஆனால் நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்கு ஆனால் இந்த ட்ரிக்கு. ஓகே, இப்போ வந்துட்டு நல்லா இருக்கு. இதை வச்சு அப்படியே வீட்டுக்கு போகலாமா? இருங்க. போடா வீட்டுக்கு போடா இப்போலாம் வீட்டுக்கு. ஆமாம், இங்கெல்லாம் மரம் தானே இருக்குது. அப்புறம் செம்மையாக இருக்குடா. இதை வச்சு ஷார்ட்ஸ் கூட போகலாம் போலையே. சரி கைஸ், இப்போ இங்கே மரம்லாம் இருக்குல்ல, அதனால் நம்ம வீட்டுக்கு நேர் வழியில் போக முடியாது, குறுக்கு வழியில் போகலாம். இருங்க, குறுக்கு வழியில். அதுக்கு முதல்ல இருங்க. இந்த ஸ்டண்ட்டு நல்லா இருக்கு, பட் இருந்தாலும் இருங்க. இப்படியே போகலாம். இது நல்லா இருக்கு. ஓகே, இந்த ட்ரிக்கானா நல்லா இருக்குங்க உண்மையிலே. இருங்க இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணலாம். நல்லா தூரமாக போயிட்டு இப்போ வந்துட்டு இப்போ எகிரலாம். அப்போ ஒரு வழியாக வந்து ஸ்விம்மிங் பூலில் போயிட்டான்டா. ட்ரிப் ரூட் ஏன்டா இப்படி பண்ணுறேன்? சரி அதோ ஒன்று நம்ம தான் ட்ரிக் இருக்குல்ல. இருங்க, சமயம் தானே, சமயம் வெளியே போயிட்டல அப்படியே. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட்லாம் பண்ணுங்கள். கருத்துக்களை தந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் ஒரு புதிய வீடியோ சந்திக்கிறேன். பை கைஸ்.